அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் தானே. அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நம்ம ஆண்டவருடைய பந்தி போவோம். இந்த மாசம் வாக்குத்தத்தம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே. அந்தரங்கம் சொல்லுங்க என்னங்க? அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்தரங்கத்தில் செய்யற காரியங்கள் வெளியரங்கமான பதில் வரும். சொல்லுங்க, அந்தரங்கத்தில் செய்கிற காரியங்கள் வெளியரங்கமான பதில் உண்டாகும். ஒரு பாவி அந்தரங்கத்திலே பாவம் செய்வான். ரட்சிக்கப்பட்டவன் அந்தரங்கத்தில் தேவனோடு இணைந்திருப்பான். சொல்லுங்க பிரதர், சொல்லுங்களேன். பாவங்க உங்க வீட்டில் வாயை அடக்கிட்டாங்க. வீட்லேயும் பவர் இல்லை, சர்ச்சிலையும் பவர் இல்லை. பாவம், பரிதாபம். நல்லதான் சொல்லுங்களேன். அதான் வார்த்தை உள்ள போல. ஒரு துன்மார்க்கன், அநியாயக்காரன், பாவி அந்தரங்கத்திலே பாவம் செய்வான். சொல்லுங்க, அந்தரங்கத்தில் ஒரு ஆள் இல்லாத இடத்துல ஒரு இருட்டில் போடு, அப்படிதான் என்ன வரும். ஆனா ரட்சிக்கப்பட்டவன் தேவனுடைய பிள்ளை அந்தரங்கத்தில் போனோன்னே அவனுக்கு என்ன வரும்? ஆஹா, ஃப்ரீ, ஓ நைஸ், யாரும் இல்லை, ஓட முட்டி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், மகிமைப்படுத்த ஆரம்பிப்பான். கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பான். தேவனை ஆராதிக்க ஆரம்பிப்பான். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பது அந்த தேவ பிரசன்னத்தில் மகிழ்ந்து இருப்பான். கர்த்தர் அதையும் பார்க்கிறார், பாவி செய்கிற பாவத்தையும் பார்க்கிறார். அல்லேலூயா. அந்தரங்கத்தில் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வெளியரங்கமாய் கர்த்தர் பதில் அளிக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை இந்த மாற்றம் வாக்கு தத்துவம். God rewards. God is a rewarding God. If your secret place is holy, உன்னுடைய அந்தரங்கம் பரிசுத்தமாய் இருந்தால் பயப்படவே வேண்டாம். கர்த்தர் நித்தமும் கூட இருப்பார். There is a great reward in this earth as well as in heaven. இந்த பூமியில கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார், பரலோகத்திலும் கர்த்தர் பலன் கொடுப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று நாம் தேடுகிறோம், நல்லதுதான், எதிர்பார்க்கிறோம், நல்லதுதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது உன்னோட அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வெளியே ட்ரெஸ் நல்லா போட்டிருக்கிறோங்க, பியூட்டிஃபுல், ஓகே, நைஸ். ஆனால் உள்ள இருக்கிற அண்டர்வேர், உள்ள இருக்க இன்னர்வேர்லாம் எப்படி இருக்கு? நான் ஹாஸ்டலில் படித்தேன். நான் அப்போ 3 செட் தான் இன்னர்வேர். அழுக்காகும், அப்படி துவைக்கணும்னு யோசிப்பேன், அவ்வளோதான், முடியாது. அப்போ என்ன செய்வோம்? பெட்டர் அழுக்கு எதுவோ அது போட்டுட்டு ஸ்கூல் போயிடுறது, வேற வழி இல்லை. அப்போ அந்த அழுக்கு வஸ்திரத்தை போடும்போது என்ன ஆகுதுன்னா, என்ன வருது? அரிப்பு வந்தோடனே தேய்ச்சி என்ன ஆகுது? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சொறி சரங்கெல்லாம் இருந்தது. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? நான் அனுபவிச்சிருக்கிறேன். சரங்க ஒருத்தனுக்கு வந்தால் என்ன ஆகும்? எல்லாருக்கும் வரும். அதை களிம்பி ஏதோ தடுவாங்க, வந்துச்சுன்னா ரொம்ப கொடுமைங்க. அதுவும் தாங்களாட்டினா டாக்டர்கிட்ட போனோம், கேட்பாரு, பா உன்னுடைய இன்னர் வேரெல்லாம் ஒழுங்காக தோச்சி போடுறீங்களா? அப்படி ஒன்று இருக்குதா? நம்ம தான் போட்டதே திருப்பி என்ன செய்கிறோம்? செஞ்ச காரியத்தை திரும்ப செய்கிறோமே, விட்ட காரியத்தை திரும்ப எடுத்து செய்கிறோமே. சீன்னு சொன்ன காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம்? எடுத்துக்கொள்ளுறோமே. உன்னோட அந்தரங்கம், உன்னுடைய இன்னர் மேன், உடைய உள்ளான மனிதன், how is the condition? அந்த உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான்? outward is very fine, fantastic. வாழ்ந்தா இந்த மனுஷனை போல் தான் இருக்கணும், இருந்தா இந்த அண்ணன் மாதிரி இருக்கணும்ப்பா, இருந்தா அந்த ஆன்டி மாதிரி இருக்கணும், என்ன மாதிரிப்பா, ஆஹா அடாடாடாடாடா, பெத்த கொண்ட உள்ள இருக்குமா? ஈரும் பேனும் உள்ள பார்த்தா உள்ள இன்னர் லைஃப் ஃபுல்லா வேதனை, ஃபுல்லா காயங்கள், துக்கம், வேதனை, ஏமாற்றங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தரோடு இடைப்படுவார் என்று விசுவாசிக்கிற எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. உன்னோட அந்தரங்கத்தில் எப்படி இருக்கணும்?
What should be the condition of your secret place? சில வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் செய்தித்தாளில் வந்தது. எத்தனை பேர் வாசிங்க தெரியல. தூத்துக்குடி மாவட்டத்திலே ஒரு வாலிபன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்த அந்த போர்ட்ரஸில் அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். he was an engineer, ஜூனியர் இன்ஜினியர். அவன் வீடு வாடகை எடுத்து அவன் இருக்கும் பொழுது அவன் வெளியே போய் குழாயில் தண்ணி பிடிச்சிட்டு வரணும். அப்போ அது தண்ணி பிடிக்கும் போது ஒரு அழகான பெண்ணை பார்த்தான். தினமும் அவளும் வருவா, இவனும் தண்ணி பிடிப்பான். ஒரு நாள் பேசணும்னு நினச்சான், பேசினா, பழகினாங்க, திருமணம் வரைக்கும் போச்சு. திருமணத்துக்கு முந்தின நாள் சொன்னா, நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன், நீ தான் என் வீட்டுக்கு வரணும்னு. இதனால் என்ன, ஒத்துக்கொண்டான். அவளுக்கும் யாரும் கிடையாது, இவனுக்கும் யாரும் கிடையாது. ரெண்டு பேரும் உடன் பிறந்தவங்க இல்லாமல், பெற்றோர் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தில் வாழ்கிறாங்க. அப்போ அவள் சொல்கிறா, நம்முடைய திருமணம் யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே தான், இது நம்ம பதிவு செய்து விடலாம். சில நண்பர்களாக போகிறாங்க, பதிவு திருமணம் செய்கிறாங்க. திருமணம் முடித்தோடனே நல்லா விருந்து உண்டு வீட்டுக்கு வராங்க. அவனும் பெட்டி கிட்டிலாம் தூக்கிட்டு மனைவி வீட்டுக்கு வராப்புல. புருஷனுக்கு ஒரு ரூம் கொடுக்கப்படுகிறது. இப்போ மனைவி கேட்குறா, புருஷன் கேட்குறான், வா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாமே. இருக்கலாம்னா இப்போ கிடையாது, ஏன் ரூம் இது உன் ரூம், ஏன் ரூமுக்குள்ளே நீ வரக்கூடாது, நான் உன் ரூமுக்குள்ளே நான் வரமாட்டேன். எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, என்னடா அது, இப்படி ஒரு பெண்ணு பார்க்க அழகாக இருக்கு, சௌந்தரியம், இவ்வளோ அழகான பெண்ணுக்கு இப்படி ஒரு பதில் வரணும்னு எதிர்பார்க்கலையே. நடந்த காரியம் என்ன, நாட்கள் சென்றது. அப்போ தான் இந்த பேக்லாண்டு கேட்குறான், நீ எங்கே வேலை செய்கிறேன், உனக்கு என்ன சம்பளம். அவருடைய பதிலெல்லாம் முன்னும் பின்னுமா இருக்கு. ஒரு நாள் இவன் வேலைக்கு போயிட்டான். போன இடத்துல திரும்ப வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வருது. வீட்டுக்கு வரான், மனைவி இல்லை. மனைவியுடைய ரூம்குள்ளே போகிறான், ஃப்ரிட்ஜை திறக்கிறான், அதிர்ந்து போனான். Shocked. He was so shocked to see the human parts. மனிதனுடைய உறுப்புகளை அவ ஃப்ரிட்ஜில் இருக்கிறத பார்த்தான். ஓ மை காட், அதிர்ந்து போயிட்டான். மனைவி வந்தோடனே கேட்குறான். அவ சொன்னா, எப்படி என் ரூம்குள்ளே வரலாம். இது பயங்கரமான பிரச்சனையாக மாறி அவன் சொல்லுகிறான், அவனுடைய அனுபவத்தை சொல்லுகிறான். நான் ஒரு பெண்ணை அல்ல, நான் ஒரு பேயை கல்யாணம் பண்ணேன். அந்த ரங்கத்தில் அவள் அசுத்தம், ஆனால் வெளியரங்கத்தில் அவ்வளோ அழகு உள்ளவள், சௌந்தரியம் உள்ளவள். அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னோட அந்தரங்கம் இப்படி எப்படி இருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் பாருங்க, கர்த்தர் நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிறார். சாமுவேல் கர்த்தர் சொல்றாரு, நான் மனுஷன் பார்க்கறது போல நான் பார்க்கறதில்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். இந்த காலை நேரத்தில் உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும், உங்களோட ஒவ்வொரு சிந்தையும், ஒவ்வொரு திட்டமும், உங்களோட ஒவ்வொரு செயலும், உங்களோட ஒவ்வொரு அடியும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது எத்தனை ரகசியமாக இருந்தாலும் அவற்றை எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு நாள் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு சில வசனங்களை பார்ப்போம், கர்த்தர்களோடு பேசுவாராக. எடுத்து வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 23:24. எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறைவிடங்களில் தன்னை ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும், Can a man hide himself in secret place?
so that I cannot see him. கர்த்தர் பார்வையிலிருந்து ஒரு மனிதனும் என்ன செய்ய முடியாது, மறைக்கவே முடியாது. ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்றதான ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர், சார்ல்ஸ் டூக் என்றதான விண்வெளி ஆராய்ச்சியாளர். நான் ஆம்ஸ்ட்ராங் ஐயா பார்த்ததில்லை, ஆனால் சார்ல்ஸ் டியூக் என்றதான அந்த விண்வெளி ஆராய்ச்சி வீரரை நான் பார்த்துருக்கிறேன். இப்படி ஒரு கூட்டத்திலே அவர் பேசினதை நான் கேட்டிருக்கிறேன். கடவுள் இல்லை என்ற ஒரு கோட்பாடோடு அவர் நிலாவுக்கு சென்றார். பூமிக்கு திரும்பி தன்னுடைய மனைவியுடைய மாற்றத்தை பார்த்து அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன். அவர் சொல்லுகிறார், கடவுள் இல்லை என்று நான் சொன்ன நாட்கள் உண்டு, ஆனால் இப்பொழுது இயேசு இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் அங்கே போகும்பொழுது என் மனைவி ஜெபித்துக் கொண்டிருந்தால் அங்கேயும் ஆண்டவருடைய கரம் இருந்தது. நான் பூமிக்கு திரும்பினேன், பூமிக்கு திரும்பின பொழுதும் பின்பும் என் மனைவி எனக்காக ஜெபித்தால் இப்பொழுதும் ஆண்டவருடைய இயேசுடைய கரம் என் மேல் இருக்கிறதை நான் உணர்கிறேன் என்று சொன்னார். நிலாவில் இருக்கும்போது இயேசுடைய கரத்தை நான் உணரவில்லை. I never felt the hand of Jesus when I was in the moon. But now, when I accepted Jesus as my Savior, I can feel the hand of Jesus is upon me. ஒரு மனிதன் வாழ்க்கையிலே இயேசு உனக்கு தெய்வமாய் இருப்பார் என்றால் கர்த்தருடைய கரம் உன்மேல் இருப்பதை உணர முடியும். நீ ஆண்டவரோடு நடக்கும் பொழுது, when you speak to God, when you walk with God, you can feel the hand of God is upon you. நீ ஆண்டவரோடு பேசும் பொழுது, ஆண்டவரோடு கூட நடக்கும் பொழுது ஆண்டவருடைய கரம் உன்னோடு இருப்பது என்பது நன்றாக உணர முடியும். அல்லேலூயா. கர்த்தர் இல்லாம, தெய்வம் இல்லாம, அன்பு இல்லாம, தேவ அன்பை உணராம கர்த்தரோடு நடக்காதவர்களுக்கு கர்த்தருடைய கரம் இருப்பதை உணர முடியாது. ஏன் உணர முடியாதுன்னா, பாவம் அதை தடுத்து நிறுத்தும். The sin what the man commits, that causes, he never has the sensation that the hand of God is upon him. பாவம் இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில உணர்வு இருக்காது. உணர்வற்ற வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், எவனாவது ஒரு மனிதன் தன்னை மறைத்துக் கொள்ள கூடுமோ? கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, மறைக்க முடியாது. யோனா மீனின் வயிற்றில் அந்தரத்தில் இருந்தான். கர்த்தர் கரம் மீனோட இருந்தது, கர்த்தருடைய கரம் யோனாவோட இருந்தது. கர்த்தர் யோனாவையும் கர்த்தர் உள்ள ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் அந்தரங்கத்தில் இருக்க கடலின் ஆழத்தில் இருக்கிற மீனையும் கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? கடலின் ஆழத்தில் இருக்கிற மீன்களுக்கும் கர்த்தர் கட்டளையிடுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். You can never hide yourself. How long you run, நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும். என்னோட திருமண வாழ்க்கையிலே 7 வருஷம் குழந்தை இல்லாதனால I was so depressed. எந்த அளவுக்கு நான் மனவேதனை பட்டேன் என்றால், எல்லாம் சொல்லுவான் கடவுள் இல்லை என்று, நான் சொன்னேன் இயேசுவே இல்லை. செவரெல்லாம் எழுத ஆரம்பித்தேன், இயேசு பொய், இயேசு தெய்வம் அல்ல, கடவுள் இல்லை. என்னுடைய பென்சிலை எடுத்து செவரெல்லாம் எழுத உடைந்து போனேன். ஆனா ஆண்டவருடைய கரம் என்னோடு இருப்பதை உணராம இருந்த காரணம் தெரியுமா? எனக்கும் ஆண்டவருக்கு உள்ள உறவு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து தட்டி எழுப்புங்க. சிஸ்டர் கொஞ்சம் பாருங்க, பிரதர் கொஞ்சம் கேளுங்க, சொல்லுங்க. பிசாசு எப்படி செய்கிறான் பாருங்க. நல்ல தூக்கத்தை கொடுத்து, அதாவது கேட்குற பாதி வார்த்தையே உள்ளே போகாது, அதுவும் முழுசாக தூக்கத்தை கொடுத்து முழுசாக அவங்கள அப்படியே அவ்வளோதான். வசனம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாட்டினா வருகையில் போக முடியாது. ஐயா அம்மா வருகையில் போக முடியாது. கொஞ்சம் தட்டுங்க, அப்பப்போ கொஞ்சம் தட்டிங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இன்ஜின், ரயில்வேல இன்ஜின் ஓட்டணுன்னு, பிளெயின் ஓட்டணும் ஆசை, இன்ஜினில் போகணுன்னு ஆசை. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாங்க, இன்ஜினில் போனோன்னு. வா தம்பின்னு,
ஈரோட்டில் இருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் அந்த நாட்டில் டீசல் இன்ஜின். அவர் பெர்மிஷன் வாங்கி என்னை ஏற்றிக்கிட்டார். அப்பா அன்றைக்கி தான் பார்த்தேன், அதெல்லாம் கஷ்டங்க. அப்படியே அந்தரங்கத்தில் போகிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு 10 செகண்டுக்கு அங்கே ஒரு ஒலி வருது, கோங் கோங். அது டிரைவர் என்ன பண்ணோம், அழுத்தணும், கையில் அழுத்திட்டு காலில் அழுத்தணும். அப்போ தான் டிரைவருக்கு என்ன வராதான். ஆமாம், அது அது அழுத்தலாட்டினா எமர்ஜென்சி பிரேக் அப்ளை பண்ணி வண்டி போய் நின்றுடும். ஆவிக்குரிய பிள்ளைகள் சபையில் தூங்குறீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க. அது வரட்டணும். நைட்டு ஜெபத்துக்கு வாங்க, வரட்டி விட்டுலாம். இல்லைன்னா எங்கேயா போங்க, எலுச்சப்பழம் சுற்றி போடுவான். அல்லேலூயா. எங்கேயா போய் மாட்டிக்காதீங்க. எலுச்சப்பழம் எடுத்து குடிங்க, ஊறுகாய் போட்டு சாப்பிடுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். பாருங்க, விட்டுட்டும் பாருங்க, அந்த இது போயிடுச்சு. எல்லாம் பாதி பேர் மேலே தூங்கிட்டு இருக்கிறீங்க. இது பிசாசுடைய திட்டம். சர்ச்சுக்கு வர்றதே வாரத்துக்கு ஒரு நாள் தான். அதுவும் 8:30 மணிக்கு சர்ச்சைன்னா வர்றதே 9 மணிக்கு தான். பாட்டு பாடி முடிச்சா அப்புறம் தூங்க வேண்டியது. எப்படியா ஆண்டோட வருகையில் போக முடியும்? எப்படியா கத்தர் எடுப்பார்? உங்கள் மனசாட்சி இல்லையா? அப்பப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் தட்டிங்க. உங்களுக்கு எந்த இது பார்த்துங்க. முக்காடு நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பாருங்க. சில இப்படி இப்படி போட்டுப்பாங்க. கொஞ்சம் பிரதர் பின்னால் இருந்தால் அப்படி தலை சீரமாக தலை தள்ளி விடுங்க. அப்படி இல்லை உங்கள் அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவன் தூங்குகிறவர் அல்ல. சபையில் தூங்க வைக்க மாட்டார். சபையில் தூங்குறீங்கன்னா உள்ளே ஏதோ ஒரு சம்திங் இருக்குன்னு அர்த்தம். அதை கண்டுபிடிச்சு என்ன பண்ணுங்க, நீங்களே வரட்டி விட்டுருங்க, என்கிட்ட வராதிங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை அந்தரங்கத்திலையும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு பாவியான மனுஷன் இருளிலே, இருளின் கிரியை இருக்கிறது, வெளிச்சத்தின் கிரியை இருக்கிறது. ஒரு விசுவாசி எப்பொழுதுமே எதை தேடுவான்? வெளிச்சத்தை தேடுவான். பாவி எதை தேடுவான்? இருளை தேடுவான். ஆனால் அந்த அந்தரங்கத்தில் ஒரு தனிமை, ஒரு எங்கேயா பாருங்க, ஒரு காடை பார்த்தோன்னே கடகடன்னு என்ன பண்ணுவேன். நான் கூட நேற்று யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் தென்காசியில் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அது அந்த அந்த என்ன மலை, அகஸ்தியர் மலை. ரொம்ப ஆசைப்பட்டேன் காட்டுக்குள்ள உட்காந்து ஜெபம் பண்ணோன்னு. ஜெபம் பண்ணியாச்சு. சாயங்காலம் அவங்க என்ன ஒரு 4 மணிக்கெலாம் கூப்பிட்டு போயிடறாங்க. சரி ரைட். கரெக்டாக அவங்க 4 மணிக்கு வந்தாங்க. ஏன்னா நான் தங்கின இடத்துக்கு அதுக்கும் ஒரு 3/4 மணி நேரம் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க சொன்னாங்க, சார் இதெல்லாம் எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க, நாங்கள் இருக்கிறோம், ஒன்று நீங்கள் ஃபாதர் தான், நீங்கள் ரைட்டு, இன்னும் ஒரு 10 பேர் கூட போங்கன்னாரு. நான் தான் சொன்னேன், இல்லை எனக்கு தனிமையாக வேணும்னு. சரி ரைட்டு. நான் உட்காந்து இந்த மரத்துக்கிட்ட நில்லுங்கன்னாங்க. நான் அந்த மரத்துக்கிட்ட அது கொஞ்சம் தூரம், அப்படி கதை தூரம் உள்ளே போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணிட்டு சாயங்காலம் அவன் சொன்ன டைம் வந்தாங்க. வந்தோடனே அந்த லோக்கல் ஆள் சொன்னார், ஐயோ ஃபாதர் இன்னும் இங்கே உட்காந்துருக்கிறீங்க என்னன்னு? இதான் கரடி பள்ளம் போட்டிருக்குது, இங்கேதான் கரடி பள்ளம் போட்டிருக்குது. அப்படியா? பண்ண ஜெபம் என்ன ஆயிடுச்சு? அப்புறமா ஆண்டவரே காத்திரே ஸ்தோத்திரன் ஸ்தோத்திரன் ஸ்தோத்திரன்னு நாங்கள் இறங்கி வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் நான் வெளியே உட்காந்து நின்றுட்டுருக்கேன். அவர் சொல்கிறார், ஃபாதர் நம்ம ஃபாரஸ்ட்டில் சொன்னார், நல்ல வேலை நீங்கள் வந்து 1/2 மணி நேரத்தில் கரடி என்ன செஞ்சிச்சு போச்சு. எல்லாம் பார்த்தாங்க. கத்தர் அப்படி பார்க்குறாருங்க. அந்த ரங்கத்திலையும் கத்தர் நம்மளை பாதுகாக்கிறார், தனிமையிலையும் கத்தர் பாதுகாக்கிறார், தனிமையிலும் கத்தரும் கூட இருக்கிறாரு. அவர் வெளியரங்கமான பதில் கத்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவன் தன்னை மறைத்து கொள்ள முடியுமோ? கத்தருடைய பார்வையிலிருந்து தன்னை மறைத்து கொள்ள முடியுமோ? முடியவே முடியாது. எங்கே போனாலும் கத்தர் இருக்கிறார். ஐயா கத்தருடைய பிள்ளையே, உன் மேல என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனம் எங்கே போனாலும் கத்தர் கூடயே இருக்கிறாரு. நீ தளர்ந்து போனாலும் கத்தர் உன்னை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நீ உற்சாகமாக இருக்கும்போது கத்தர் உன்னை மேன்மைப்படுத்தவராக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, தளர்ந்து போகும்போது கத்தர் என்ன செய்கிறாரு? உன்னை உற்சாகப்படுத்துகிறார். நீ உற்சாகம் இருக்கும்போது கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். ஆமென். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 15:3 வாசிக்கும் பொழுது, கர்த்தரின் கண்கள், கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது.
அவருடைய கண்கள் என்ன செய்கிறதா? நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆமா, நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எத்தனை அடி ஆழத்துல போனாலும், எவ்வளவு சமத்துக்கு கீழே போனாலும், கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறது. ஐயா, மறக்கவே மறக்காதீங்க. கர்த்தருடைய கண்கள் உலாவுகிற கண்கள். சொல்லுங்க, கர்த்தருடைய கண்கள் உலாவுகிற கண்கள். ஹல்லேலூயா. The focus of God's eye is in every place of this universe. இந்த பூமியில எங்க இருந்தாலும், எங்க அடிமட்ட சுரங்கத்துக்குள்ள போனாலும், அங்கேயும் கர்த்தருடைய கண்கள் நோக்கி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய கண் எப்படிப்பட்டது? நோக்கி கொண்டிருக்கிறது. யாரும் கர்த்தருடைய பார்வையில் என்ன செய்ய முடியாது? தன்னை மறைத்து கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறதா? உலாவுகிறது. ஆனா நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. His eyes, his sight, his focus is upon the righteous person. தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு மனிதன் இருக்கும் பொழுது, ஒரு என்னைக்குமே நான் பாருங்க, நான் குடிகாரனை பார்த்துருக்கிறேன். ஒரு குடிகாரன் தனியாக இருக்கும்பொழுது விரும்பி குடிக்க மாட்டான். ஒரு குடிகாரன் என்ன செய்வான்? ஒரு 5 பேர் 3 பேர் 2 பேர் சேர்ந்துட்டான், என்ன வந்துடுவான் அவனுக்கு? ஒட்டனே என்ன வரும்? என்னப்பா, ஃப்ரீயா போகலாமா? 2 பேர் சேர்ந்துருவாங்க. கல்யாணம் வீட்டெலாம் பாருங்களேன், அவன் கல்யாணத்துக்கு வரலாம் 2வது நோக்கம். குடிகாரன் 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா, என்னப்பா போகலாமா? போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா இவன் காசு நான் கொடுப்பேன்னுவான். அவசரம் இல்லை வாத்தியார், நீ வை, நான் கொடுக்குறேன் இந்த முறை. they'll be very generous. குடிகாரங்க ரொம்ப தாராளமான பான்மையாக இருப்பாங்க. அவன் பாட்டில கையில் எடுத்துட்டாக்கா அவனுக்குள்ள கவலை, பயம், துக்கம் யார் பார்க்குறா, சூடு, சொர்ணம், மானம். அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா குடிகாரன்னு ஒரு வீட்டில் இருந்தானா அவனை அந்த வீட்டை பொண்ணு எடுக்க மாட்டாங்க, அந்த வீட்டை பொண்ணு கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்? அது பேர் என்னது? குடிகார குடும்பம். இப்போ அப்படி இல்லை. குடிக்காதவனை பார்க்கறதா ரொம்ப கஷ்டமாகுது. எல்லாரும் அப்படியே ஆகி போயிடுச்சு. குடிக்கணும்னா வெக்கப்படுவாங்க. அவன் பார்க்குறான், இவன் பார்க்குறான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு மேலே சாராய கடலை எங்கே இருக்கும்? கல் கடலை எங்கே இருக்கும்? ஊருக்கு வெளியே இருக்கும். அவன் நைஸாக யாரும் தெரியாமல் பார்ப்பான், யாராவது வராங்களான்னு. இப்படி இன்னும் பார்ப்பான், யாராவது பார்க்குறாங்களான்னு. இப்போலாம் அப்படி கிடையாது. ஆர்வாட் ஜென்டிலாக டை கட்டினவரோ நல்ல டீசெண்டாக இருப்பார், அவர் டிப்டாப்பாரோ, இவனா குடிகாரனான்னு இருக்கும். ஆமாம், அவனுக்கு கொடுத்து அது கவலையே கிடையாது. ஏன்? சொசைட்டியே கரப்டாகி போயிடுச்சு. ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவங்க குடிக்க மாட்டாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. இட் ஹஸ் பிகம் காமன். பார்த்தா எனக்கு என்ன, பார்த்தா பார்க்கட்டும். அப்படி இல்லைங்க நம்முடைய கர்த்தர். நம்முடைய கர்த்தர் உங்களுடைய எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை மேல் நோக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை கண்ணு நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறதுனால என்னன்னா, பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, the book of Ecclesiastes chapter 12 verse 14, பிரசங்கி 12:14 வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு கிரியைகளுக்கும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், அந்தரங்கமான என்னங்க? அந்தரங்கம். சொல்லுங்க, என்னதுங்க? அந்தரங்கம். அந்த அந்தரங்கம் என்பது ஒரு மனிதனுடைய யாருமே, இட் இஸ் a very most private. It's a private area. It's a private zone. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளே, உன் அந்தரங்கமான எல்லா கிரியைகளையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்திலே கொண்டு வருவார். தேவன் நியாயத்திலே என்ன செய்வாரு? கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்துருவார். You are subject for judgment. Whether it's good, it's bad. The things what you did in secret, most personal, God brings to judgment, my dear. Yes. உன்னை யாரும் பார்க்கல, பாஸ்டர் பார்க்கல, உங்களுடைய ஏரியா லீடர்ஸ் பார்க்கல, ஆனா கர்த்தர் பார்க்கிறார்.
நீ கூத்தடிச்ச பாரு, கூத்து, அதையும் பார்க்குறாரு. நீங்க விசுவாசிகளுக்கு உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணணும் தான் பார்க்குறாங்க ஒழிய, அந்த உலகத்திலேருந்து வேறு பிரித்து ஆண்டரோட இணைனும் என்ற ஒரு வாஞ்ச, அந்த தாகம், அந்த அந்த ஆவல் இன்னைக்கு 95% போயிடுச்சு. எப்படி இயேசுவை நீங்க வெளிப்படுத்துறீங்க? How you exhibit Jesus? உங்களோட பர்சனல் லைஃப், the most private life, is it good or bad? God takes everything for judgment. கர்த்தர் கையில் ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. அந்த ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு? கர்த்தர் எழுதுறாரு. நமக்கு நியமிக்கப்பட்ட தூதர்கள் கையில் அந்த ஞாபக புஸ்தகம் இருக்கு. அவங்க எல்லாத்தையும் எழுதிட்டே இருக்காங்க. இப்போ உட்காந்து என்ன யோசிக்கிற? எல்லாற்றையும் கர்த்தர் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று ஞானி சொல்கிறார். நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. நீங்கள் அதை குறித்து நம்ம யோசிக்கிறதே கிடையாது. காலை ஏந்திருக்கேன், வேலைக்கு போகிறோம், சாப்பிடணும், குட்டிக்கணும், போனோம், இதை பண்ணோம், இதை பண்ணோம். ஆனால் நியாய தீர்ப்பு நாள் இருக்குப்பா. இந்த நியாய தீர்ப்பு, how we are going to stand before the judgment. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு நியாயாதிபதியாக இருப்பார். இன்னைக்கு சற்று கொஞ்சம் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? உங்களோட பர்சனல் லைஃப்பில் இயேசுவை நீங்கள் அவரை பிடித்து கொள்ளுங்க. உங்களோட தனிமை வாழ்க்கையில், உங்களோட மொபைல் ஃபோனில் என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? வாட் யூஆர் போஸ்டிங் இன் இன்ஸ்டாகிராம், வாட் யூஆர் போஸ்டிங் இன் வாட்ஸ்அப், வாட்ஸ் யூஆர் போஸ்டிங் இன் யுவர் ஃபேஸ்புக். அது 10 பேர் பார்க்குறாங்கன்ற இது இல்லை பாருங்க. இன்னைக்கு விசுவாசி என்று சொல்கிற ஒரு சும்மா ஒரு சண்டே சர்வீஸ்க்காக அப்படி ஒரு விசுவாசி. மற்ற நாள்லாம் அந்தரங்கம், ஃபெயிலியர். தேவன் துக்கப்படுத்துகிறார் ஐயா, அம்மா, தேவன் துக்கப்படுத்துகிறார். வாலிப தம்பி தங்கச்சி, பிஃபோர் கம்மிங் டு தி டீன் ஏஜ், உனக்கு பல நினைவுகள் ஒன்று சிந்தனையில் வரும், பல யோசனைகள் உன் திட்டத்தில் வரும். ஒரு பையனாக இருந்தால் பொண்ணை குறித்து வரும், ஒரு பொண்ணு பையனாக வரும். உன் அந்தரங்கத்தில் பயம்னு இருந்ததுன்னா நீ தப்பு பண்ண மாட்ட. அந்தரங்கத்தில் பயம் இல்லாதனால்தான், துணிகரம் வந்துச்சுனால்தான். அதான் என்ன, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நல்லபடியாக கல்யாணம் முடிக்கணும்னு. நோ, நம்முடைய வாலிப தம்பி தங்கச்சிக்கெலாம் நான் சொல்கிற ஒரு காரியம், நல்ல ஊழிய செய்கிற பிள்ளையாக பாருங்கள், பக்தி உள்ள பிள்ளையாக பாருங்கள், நல்ல ஆராதிக்கிற ஒரு நல்ல ஊழியக்காரனோடு இருக்கிற, ஊழியம் செய்கிற ஒரு கணவனை, ஒரு துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னத்தை பார்த்தோம்? ஃபாரின் மாப்பிள்ளை, சொந்த காரு, சொந்த வீடு இருக்குது, நல்ல வேலை இருக்குது, அவன் குடிக்காரன் தான் இருப்பான். அழகு பார்த்து போனேன். அப்படி அந்த நிலைமை வேண்டாம். ஃபஸ்ட்டு உன்னுடைய மைண்டு, உன்னுடைய அந்தரங்கம், அந்த மைண்டு, அதை நீ ஆவியானவர் கையில் கொடுத்துருங்க. ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் கரெக்டாக செய்வார். நீ ஆண்டவருக்காக நில்லு, ஆண்டவர் உங்களுக்காக நிற்பார். ஆண்டவருக்காக செய்யுங்க, ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். ஆண்டவருக்காக ஜீவிங்க. கர்த்தரே ஜீவனை கொடுத்த ஒரே ஆண்டவர் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். Every actions, every thoughts, every speech, every words are subject for judgment. எல்லாமே நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்குது. How you spend the money, how is your income, நீ அதுல எப்படி நீங்க உண்மையா இருக்கிறீங்க? நல்ல விசுவாசி will spend more for God and spend less for himself. நம்ம கேஸ் தலைகீழ இருக்கு. மற்றதுக்காக எல்லாம் நிறைய செலவு பண்ணுறோம். ஆனால் தனக்குன்னு, சபைக்குன்னு வரும்பொழுது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வரப்போ
த லாஸ்ட் எது மீதி இருக்கோ அதுதான் கர்த்தருக்கு. No, not at all. When you think the best to give to God. நல்லதுன்னு யோசிக்கும் பொழுது அதை யோசித்து பாருங்க, இதை கர்த்தருக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி நினைச்சு பாருங்க. உங்களோட வம்சத்தை கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களை நித்தம் நடத்த வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்கா 8:17, வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, வெளியரங்கமான ரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை, மறைப்பொருளும் இல்லை. திரும்ப வாசிப்போம். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, வெளிவராத ரகசியம் எதுவுமே இல்லப்பா. அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை, மறைப்பொருள் இல்லை, எதுவுமே இல்லை. கர்த்தருடைய பார்வையில் எல்லாருமே அது ரகசியம் என்பது எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் இன்னொரு வசனம் தெரியும். எபிரேயர் நான் யோசிக்கிறேன் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நினைக்கிறேன். கர்த்தருடைய பார்வையில் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சிருஷ்டியே கிடையாதுயா, மிருகமும் கிடையாது, மனுஷனும் கிடையாது. எல்லா சிருஷ்டியும் நம்ம ஆண்டவர் நம்ம மனுஷன் முகத்தை தான் பார்க்குறாரு. ஆண்டவர் நம்முடைய சரீரத்துக்கு உள்ளெல்லாம் பார்க்குறாரு. அவர் நம்முடைய உறுப்புகள்லாம் பார்க்குறாரு. நம்ம ஹார்ட்டை பார்க்குறாரு, நம்ம கிட்னியை பார்க்குறாரு, நம்ம லிவரை பார்க்குறாரு, நம்ம எலும்புகளை பார்க்குறார். ஏன்? அவர் தான் உருவாக்கினவர். ஆமென். எலும்புகளை உருவாக்கினவர், நரம்புகளை உருவாக்கினவர். நம்முடைய எல்லாவற்றையும் நம்ம ஒரு ஸ்கேனிங்கில் தான் எல்லாம் ஓரளவுக்கு தெரியுது, பர்ஃபெக்டாக தெரியும். அது உண்மைலாம் இருக்குது. 32 ஸ்லைஸுன்றான், இப்போ 16ன்றான், அப்படி இப்படி இப்படின்றான். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. அவருடைய பார்வையில மறைவானது ஒன்றுமே இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும், சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கே நாம் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிரதர், உங்களுக்கு தெரியுமா நம்ம எல்லாம் கணக்கு என்ன பண்ணோம்? கொடுக்கணுங்க. இஃப் யூ ஆர் a manager, if you are accountant, when you are a responsible post in your office, நீங்கள் கணக்கு கொடுக்கணுங்க. ஆண்டருக்கு முன்பாக நீ கள்ள கணக்கே எழுத முடியாது. கள்ள கணக்கு எழுதுனா ஆண்டு பிடிச்சிப்பார் டப்புக்குன்னு. டேய், நான் உனக்கு இவ்வளோ வருமானம் கொடுத்தேன், நீ எனக்கு என்னடா கொடுத்தான்னு கேட்பார் ஆண்டவர். இன்னைக்கு how much you gave. கணக்கு கொடுக்கணும். நீ என்ன பேசுன கணக்கு கொடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன், சனிக்கிழமை நீங்கள் வேலைக்கு போகிறவங்க போங்க, வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? வெள்ளிக்கிழமை இங்கே ஜெபம் பண்ணி இருக்குது, வீட்டில் என்ன பண்ணிருக்கிறீங்க? உட்காந்து பார்த்துன்னு இருக்கிறோம். நீங்கள் ஜெபத்துக்கும் உபவாச ஜெபத்துக்கும் வாங்க, உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறாரா இல்லையான்னு பாருங்க. ஆமே. துணி துவைக்கணும், துணியை காய போடணும், சமைக்கணும், எடுத்து தொடச்சி வைக்கணும். அதான் 360 நாள் செஞ்சுன்னுக்கிறீங்க. செஞ்சு 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 உடம்பு தான் தேஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? கிழவனாகி உட்காந்து படுக்க போகிறோம். அன்றைக்கி நம்ம பிள்ளைங்களாம் செய்வாங்களா இல்லையான்னு தெரில. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு நாளும் ஊழியக்காரனை கர்த்தர் கைவிட மாட்டார். ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தருக்காக நிற்கிறவங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் அவர் செய்ய நினைத்த காரியத்தை கர்த்தர் செய்வார். ஐயா, நாம் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஆமாம், அவருடைய பார்வை, அவருடைய எண்ணெல்லாம் அப்படி இருக்குது. வாட் ஆல் தி டீட்ஸ், உடைய கிரியைகள் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுக்கணுங்க, கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் இவ்வளோ இடைப்படுவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போதான் நான் வாசிக்கிறோம், வெளிவராத காரியம் ரகசியமும் இல்லை, ரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. ஆண்டோட பார்வையில் 3 காரியம் ரகசியமா செய்யணும். முதல்ல மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 3 காரியம் ரகசியமா செய்யணும். அது ஒரு காரியம் என்ன? 3 காரியம் என்ன? அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஜெபம். நீயோ தர்மம் செய்யும் போது முதல்ல என்னது? ஜெபம்.
சாரி, 4வது வந்து அந்தரங்கத்தில். 4ஆம் வசனம் வாசிங்க. 6:4. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஆமா, அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. நீயோ தர்மம் செய்யும் பொழுது தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுள். வலது கை கொடுக்கிறது இடது கை தெரியக்கூடாது. when you give something with the right hand, the left hand should not know that. The left hand should not have a knowledge. என்ன செய்யற? நேசமணி பொன்னையன் டியூப்லைட்டில் எழுதுனானா, வெள்ளைக்காரந்து வாஸ்தானா, என்னன்னு வாஸ்தானா, நாசமாய் போனாயா. அது மாதிரி தான். நான் அதில் நம்ம சபை ரொம்ப பாராட்டணுங்க. நான் செஞ்சேன், நான் கொடுத்தேன், யாருமே சொல்கிறதில்ல. சைலண்ட்டாக கொடுத்து சைலண்ட்டாக போயிடுவாங்க. அது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறார். உன் தர்மங்கள் எப்படி இருக்கணும்? அந்தரங்கமாக இருக்கணும். இப்போ அடுத்தது ஜெபம் அந்தரங்கத்தில் இருக்க வேண்டாம். என்ன செய்யணும்? நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவன் வெளியரங்கமா தெரு வீதியிலையும் 4 பேர் பார்க்குற மாதிரி வச்சிருப்பான். அந்தரங்கமா இருக்கணும், ரகசியமா இருக்கணும். 3வது ரகசியமா இருக்க வேண்டிய காரியம் என்ன இருக்குது? வாசிங்க 18வது வசனம். நீ அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா 18 உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல். 3 காரியம்: தர்மம், ஜெபம், உபவாசம். சுருக்கமா இந்த ஜெபத்தை குறித்துட்டு நம்ம ஆண்டவர் சித்தமான நம்ம பிற்பாடு இந்த காரியத்தை பார்ப்போம். ஜெபம், ஜெபிக்க போகும் பொழுது என்றைக்குமே நீங்கள் டைனிங் டேபிளில் ஜெபம் பண்ணலாம், ஹாலில் உட்காந்து ஃபேமிலி ப்ரேயர் நடத்தலாம். தட்ஸ் காமன். அது வந்து ஒரு மேல் பூச்சானது. பட் வாட் ஐ கோயிங் டு சே இஸ் த மோஸ்ட் இன்னர், உள்ள த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரேயர். நம்ம எல்லாருமே மனுஷீகத்தில் தான் இருக்கிறோம். அது எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? ஓ, நீங்களாம் சூப்பர் பவரா? கை தூக்குங்களேன். என்னாச்சு? நாம் எல்லாரும் மனிதர்கள். நமக்குள்ள என்ன இருக்குது? மனுஷீகம் இருக்குது. அந்த மனுஷீகத்தோடு நீங்கள் தேவ பிரசன்னத்துக்குள்ளே போனீங்கன்னா உங்களால் ஜெபிக்க முடியாது. தேவை நிறைய இருக்குது, போராட்டம் நிறைய இருக்குது, பிரச்சனை நிறைய இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஜெபம் வராது. நீங்கள் ஜெபிக்க போகிற முன்னால் முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் உங்களோட இருதயத்தை நிரப்பிக்கணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றுக்கும் நீதி செய்வார். ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் ஒரு நாளும் தோற்று போனதில்லை. அவர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார். இது என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனைனால நான் உயருவேன். கர்த்தர் தலை உயர பண்ண போகிறார். இந்த சூழ்நிலை கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். அந்த நம்பிக்கையோடு நீங்க உட்காருங்க. உங்க ஜெபம் 8 மணி நேரம் இல்லைங்க, 12 மணி நேரம் இல்லைங்க, போய்கிட்டே இருக்குங்க. உங்களை விரட்டுறது இந்த செல்ஃபோன். இந்த செல்ஃபோனை கிட்டே வச்சுக்காதீங்க. பைபிள் எடுத்துங்க, 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி எடுத்துங்க, பாட்டு புக் எடுத்துங்க, ஒரு தலானை எடுத்துங்க, தலானில் முட்டியை போடுங்க, நெல்லுங்க, ஆராதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய சர்வ வல்லமையுடைய துவம் உங்கள் மேலே இறங்க ஆரம்பிக்கும். அவருடைய மகிமை உங்கள் மேலே இறங்க ஆரம்பிக்கும். அந்த மகிமையில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவருடைய மகிமை உங்களை என்ன செய்யும்? மேகம் போல உங்களை மூட ஆரம்பிக்கும். You can see wonders in your prayers. The prayer bring victory. The prayer will make you strength. The enemies will be in your feet. அவன் பாதத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் இல்லாத வாழ்க்கை தேவன் இல்லை. Where there is no prayer, there is no God. You may pray for your food. You can pray for your journey. You can pray for your needs. That means you're not the child of God. That's the way that worldly people offers. உலகத்தான் அதுதான் செய்கிறான். சாப்பாடுக்காக ஜெபம் பண்றது, பிரயாணத்துக்காக ஜெபம் பண்றது, தேவைக்காக ஜெபம் பண்றது. அதனால நான் கிறிஸ்துவை உடையவன் அல்ல. We are not with Christ. The prayers should be offered. You should feel the presence of God. நீ ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் மேலே இறங்குறதை நீ பார்க்கணும்.
நீ உட்கார்ந்து இருக்கும்போது ஒன்று அல்லேலூயா சொல்லுகிற அந்த அல்லேலூயா உனக்குள்ள என்ன ஆவி இருக்குதுன்னு காட்டுது. If you're not able to say hallelujah, if you're not able to say amen, you are being suppressed by the worldly power. ஒரு உலக ஆவி உன்னை என்ன செய்கிறது? உன்னை அடக்கி கொண்டிருக்கிறது. அதுலேருந்து வெளியே வரணும்னா நீ தேவ மகிமையை வாஞ்சையோடு தேடி போங்க. கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். உயிர்ப்பிக்கப்பட்டோட ஜெபம் வேற மாதிரி இருக்குங்க. Hallelujah. The person who has renewed his power, his prayer will be entirely a different prayer. Amen. The prayer makes him most powerful. The prayer will equip the word. தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ள நிலைத்து இருக்கும். அந்த வார்த்தை இருக்கும் பொழுது அந்த வார்த்தையினாலே அவன் மேலும் மேலும் கர்த்தர் அவனை மகிமைப்படுத்துவார். The more you have the word of God, the more you will shine. அதிகமான தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கும் பொழுது உனக்குள்ள ப்ரொமோஷன்ஸ், உனக்குள்ள இருக்கிறதான பலவீனங்கள் எல்லாம் அந்தந்த நேரத்தில் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உன் தேவையை கர்த்தர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். நீ கர்த்தரோட இணைந்திருக்கிறாய். You have the connection. The connection is very strong. It cannot be discontinued. அது கட்டாகாதுங்க என்ன சூழ்நிலை வந்தாலும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவன் ஞானஸ்நானம் எடுத்தாலாம் அப்பப்போ அந்த ஃபோட்டோ எடுத்து பார்ப்பேன். இன்னைக்கு அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா ஒரு 40% இல்லைங்க. பேக் ஸ்லைடர்ஸ், சர்ச்சை விட்டு போனாங்க. அப்படியே ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. முக்கிய இடத்துல தான் இருக்குது. அப்படியே அந்த ஸ்டாண்டர்ட் அப்படியே தான் இருக்குது. பரிதாபமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து எனக்கு இதுதான் that makes me sick. எனக்கு உலக பிரகாரமான எந்த கவலை இல்லைங்க. ஆண்டவர் கிருபையில பணத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைங்க. சாப்பாடுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வீட்டுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் ஒரே ஒரு கரைவு, ஐயோ என் பிள்ளைகள்லாம் அப்படி இருக்கிறாங்களே, ஐயோ எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லையே, அப்படியே உட்காந்து இருக்கிறாங்களே, இப்படி வருகையில் போவாங்க, நிறைய பேர் கைவிடுவாங்களே, இப்படி இருக்கிறாங்களே, ஆவிக்குரிய ஒரு தாகம் இல்லை, கர்த்தர் மேலே ஒரு வாஞ்சை இல்லை, உலகத்துக்கு பின்னால் ஓடிட்டு இருக்காங்களே, ஐயோ திறப்பெண்ணு ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லையே, ஐயோ சபையில் வந்து வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையே. நேற்று இந்த டேபிளை தூக்குறதுக்கு ஆள் இல்லைங்க. நானும் ஜெபராஜ் பிரதர், ராஜன் பிரதர் தான் தூக்கி வச்சோம். யாரும் இல்லை. சர்ச்சில் இந்த வேலை செய்யறதுல அவர் கொஞ்சம் வயசானவங்க, அடுத்த ஜெனரேஷன் கிடையாதுங்க. இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ். இன்னைக்கு எல்லாம் யூத்ஸ்லாம் they have forgotten the church. ஆனா இன்னொன்று இருக்கு, மறந்துடாதீங்க. கர்த்தருடைய சேவை செஞ்சவங்க, வேலை செஞ்சவங்கள கர்த்தருடைய கிருபை ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் மேல் இருக்குது என்பதை மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அந்தரங்கத்தில் பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும், ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துக்கும், ஒவ்வொரு ஆராதனைக்கும் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பார். அந்தரங்கத்தில் ஜெபித்த தானியேலுக்கு வந்தது சிங்கக்கெபி. ஆனால் நடந்தது என்ன? கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வர பண்ணினார். அந்த உயர்ந்த ஸ்தானம் என்பது you have to come from the place of, not from the prayer place, from the lion's den. சிங்கக்கெபியில இருந்துதான் கர்த்தர் உன்னை அந்த ஆசனத்துக்கு கர்த்தர் உயர்த்துவார். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஜெபிச்ச உடனே கர்த்தர் ஒரு உயர்வை கொண்டணும், ஜெபித்த உடனே கர்த்தர் ஒரு ப்ரொமோஷனை கொடுத்தணும், ஜெபம் பண்ண உடனே ஒரு கல்யாணம் நடக்கணும், ஜெபம் பண்ண உடனே அற்புதம் நடக்கணும். your intention is wrong. நோக்கம் தவறானது. ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கணும், ஜெபம் பண்ணா கர்த்தர் கிரியை செய்யணும், ஜெபம் பண்ணா ரைட் ஓ அற்புதம் போ. not that all. You have narrow path. குறுகின வழியில் நீ போகணும். அந்த குறுகின பாதையில் நடந்து அந்த பாதையின் முடிவில் நித்திய ஜீவன், அந்த பாதையின் முடிவில் தேவ ராஜ்யம்,
அந்த பாதையின் முடிவிலே கர்த்தர் துக்கத்தில் மாற்றுவார். அந்த பாதையின் முடிவிலே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அன்னைக்கு மறந்துடக்கூடாது. அந்த கடினமான, அந்த இடுக்கமான வாசல், ஒடுக்கமான பாதையிலே கர்த்தர் கரம் உனக்கு தாங்கினதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. தனிமையில் இருக்கிறவனுக்கு தான் இது உணர்வு இருக்கும். ஓ, கர்த்தர் என்னை நடத்துகிறாரு. தனிமையில கர்த்தரோடு இருக்கிறவனுக்கு தான் தெரியும், ஓஹோ கர்த்தருடைய செயலை என் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நேற்று கூட நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிட்டர்மின் பண்ணேன். சபையை பார்த்துட்டு, சபையில் நடக்கிற காரியத்தை பார்த்துட்டு நான் அளவுக்கு மீறி துக்கப்பட்டா எனக்கு நானே சூனியம் வைக்கிற மாதிரி. கர்த்தர் சொன்னார், இல்லை, ஆண்டவர் சொன்னதை திரும்ப ஞாபகப்படுத்தினார். இது யாருடைய அழைப்பு? உங்கள் அழைப்பு ஆண்டவரே. நீ யாருடையவன்? நான் உங்களுடையவன். அழைப்பு யாரு? நீங்கள் கொடுத்தீங்க. சபை யாருது? உங்களுது. ஆத்துமாக்கள் யாருது? உங்களுது. உன் வேலையை பாரு போ. அதுதான் ஆண்டவர் அன்றைக்கி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இப்போ நான் அதை ஞாபகப்படுத்தி கொடுக்குறேன். செய்யலையா? நான் செய்கிறேன். வரலையா? பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். இது எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம். இது எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. இந்த அழைப்பில் உண்மையாக இருக்கும் பொழுது அந்தரங்கத்தில் நீ ஸ்ட்ராங்காக இருந்தீனா, the dwelling place should be in a secret place. When that secret place is very perfect, you will see wonders and God's glory. அந்த அந்தரங்க வாழ்க்கையிலே நீ உண்மையாக இருந்தீனா கர்த்தர் உன்னை மேலும் மேலும் உயர்த்துவார். மேலும் மேலும் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். அவருடைய வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ரோமர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, the book of Romans chapter 2 verse 7, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். சொல்லுங்க, எப்படி ஜெபிக்கணும்? Pray without ceasing. தளர்ந்து போகாதீங்க. பதில் வரல, தளர்ந்து போகாதீங்க. அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு பிசாசு சொல்லுவான். இல்லை, முடியல. உலகத்தில் வாழ்வது இந்த சரீரத்துக்காக வாழ்ந்தால் ஏமாற்றம் தான். ஆனால் தேவ ராஜ்யத்துக்காக வாழுங்க, கர்த்தருக்காக வாழுங்க. You will be blessed by God. The blessing will be showered upon you when you live for Christ. அவருடைய ராஜ்யத்துக்காக. I should build the kingdom of God. எதை நீங்கள் கட்டுகிறீங்களோ பரலோக ராஜ்யத்தை என்ன செய்யும்? கட்டப்படும். எதை இங்கே பூமியில் இடிக்கிறீங்களோ அவங்க அங்கேயும் என்ன செய்யப்படும்? இடிக்கப்படும். நான் ஏற்கனவே சபையில் பல முறை சொல்லியிருக்கிறேன், சர்ச்சுக்கு வரதுனால பரலோகம் போக முடியாது பிரதர், சிஸ்டர். அது ஏமாந்து போகாதீங்க. நீ நிறைய டீச்சிங்கை தான் சொல்லுது. நீ வா சர்ச்சுக்கு வா, தசமாக கொடு, கம்யூனியன் எடு, போயிடலாம். போக முடியாது. நீ தகுதி இல்லாமல் கர்த்தருடைய பந்தியை துணிஞ்சு எடுத்து பாருங்களேன். அவ்வளோ துணிகரமா பாவம் செஞ்சுட்டு அசுத்தமாக இருந்துட்டு எண்ணங்கள் யோசனைகள்லாம் பரிசுத்தம் இல்லாமல் துணிகரமாக எடுக்கும் பொழுது பலவீனமும் வியாதியும் அநேகர் நித்திரையம் அடைந்திருக்கிறார்கள். அந்த துணிகரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களோட அந்தரங்கத்தை கொஞ்சம் பில்டப் பண்ணுங்க. உங்கள் அந்தரங்கத்தை கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணுங்க, சுத்தம் பண்ணுங்க. உங்கள் அந்தரங்க மைண்டை கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணுங்க. ஆமாம், இன்ஸ்டாகிராமில் போஸ்டிங் போடுறது, வாட்ஸ்அப்பில் போஸ்டிங் போடலாம் நிறுத்துங்க. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துங்க. கர்த்தங்களோட என்ன பேசினார் சொல்லுங்க. உங்கள் சாட்சியை ஒரு 3 நிமிஷத்தில் போடுங்க. வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுங்க. இயேசு எப்படி என்னை ரட்சித்தார் போட முடியுமா? போட்டு எனக்கு அனுப்ப முடியுமா? இயேசு யாருன்னு உலகத்துக்கு சொல்லுங்க பிரதர், தம்பி சொல்லு. நான் போய் சாப்பிட்டேன், அங்கே போய் ஆடினேன், பாடினேன், ஹை ஹெங் ஷெங் 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 ஷெங், இதெல்லாம் எதுக்கியா? நிறுத்து. நான் ஒரு காலத்தில் இயேசு இல்லாமல் இருந்தேன். இயேசு எனக்கு உள்ளத்தில் வந்தார். இயேசு என் பாதத்தில் இருந்தார். நான் நல்லா இருக்கிறேன். நரகத்துக்கு போய் கொண்டிருந்தேன். இயேசு என்னை மாற்றினார். போடு, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் போடு, இன்ஸ்டாகிராமில் ரீலா.
அது பேர் என்ன? ரீல். ரீல் விடாத, ரீல் ரீல்ஸை போடு. இயேசு வராருன்னு சொல்லு, நான் அதை பார்க்கணும், நான் சந்தோஷப்படுறேன். எதுக்கு நீ கூத்தடிக்கிறதெல்லாம் போட்டுட்டு இருக்க? வேண்டாம், ஸ்டாப். மனவேதனையோடு சொல்றேன், ஐ வெப்ட். நம்ம விசுவாசிகளா? ஆமா, இவ்வளோ சத்தியம். ஸ்டாப் தட் நான்சென்ஸ். இந்த அசுத்தம் உள்ள வரவே கூடாது. அந்தரங்கத்தில் உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு வெளியரங்கமாய் கர்த்தர் பதில் அளிப்பார். அந்தரங்கத்தில் உண்மை ஜெபம் இருந்ததுன்னா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ சொல்லுவதெல்லாம் நடக்கும். கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4:17 வாசிட்டு நம்ம முடிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:17. 1 Thessalonians chapter 4 verse 17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, மேகங்களோடு அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தரோடு எப்பொழுதும் இருப்போம். அந்தரங்கத்தில் எப்பொழுதும் கர்த்தரோடு இருந்தவர்கள் சொல்லுங்க, அந்தரங்கத்தில் கர்த்தரோடு இருந்தவர்களுக்கு இனி கர்த்தர் கொடுக்கிற ரிவார்டு என்ன தெரியுமா? எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம்? If you dwell with Jesus in the secret place, dwelling always in the presence of God, ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப தூரம் இல்லை, பல வருஷங்கள் இல்லை, அது ரொம்ப சீக்கிரம். எல்லாருடைய கண்களை இயேசு வருகை பார்க்க போகிறது. எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் இயேசுவை காண்பார்கள். ஆனால் கைவிடப்பட்டவர்கள்லாம், உங்களுக்கு அடுத்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது. நிச்சயம் நான் இருக்க மாட்டேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. How is your spiritual standard? How long you dwell in the secret place? எவ்வளோ நேரம் ரகசிய அறையில் இருக்கிறீங்க? Do you have a prayer spot? Do you have a prayer room? ஜெபிக்கிற இடம் இருக்கா? ஜெபிக்கிற அறை இருக்கா? ஜெபிக்கிற அனுபவம் இருக்கா? ஜெபிக்கிற வாஞ்சை இருக்கா? ஜெபிக்கணும் என்ற ஒரு தாகம் இருக்கா? தாகத்தை ஏற்படுத்தி கொண்டால் எப்பொழுதுமே கர்த்தரோடு இருக்க போகிறோம். எப்பொழுதுமே கர்த்தரோடு இருக்க போகிறோம். உங்கள் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வைத்து கொண்டு மனசில் வச்சுக்கொண்டு எப்போ பார்த்தாலும் அந்த பிரச்சனையே பேசி கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களோட விசுவாசம் உங்களை பலவீனப்படுத்தும். அந்த விசுவாசம் பலவீனப்படுத்தும். தேவ அன்பை குறைத்து விடும். எப்போதுமே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்தரங்கத்தில் காத்திருங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு வெகுமதியில் கொடுப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. நாம் கணக்கு கொடுக்கப்பட வேண்டும். கணக்கு கொடுக்கப்படும். எவ்ரி ஒன் ஹேஸ் டு கிவ் அன் அக்கவுண்ட். அந்த கணக்கு கொடுக்கப்பட வேண்டிய நாளிலே நாம் தலை குனிந்து இருக்கக்கூடாது. தலை நிமிர கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னோட அந்தரங்கம், என்னோட பர்சனல் லைஃப், இட்ஸ் மோஸ்ட் சீக்ரெட் பிளேஸ். உங்களோட டைம், the quality of your life, வாழ்க்கை என்பது it's not going to be turned back. It's a paste, ஒரு டூத் பேஸ்ட்டை உள்ள டியூப்ல இருக்குது, அதை வெளியே எடுத்துட்டா திருப்பி உள்ளே போக முடியாது, அனுப்ப முடியாது. யூ cannot send it back. ஒரு முறை தான் பிரதர் சிஸ்டர், ஒரு முறை தான், ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம எப்படி நம்ம ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட இட்டர்னிட்டி, அதுதான் நம்மளோட லைஃப். ஒப்பு கொடுங்க, எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உங்களோட வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. டேட்லாம் சொல்கிறாங்க ஆண்டவரே, வருஷம்லாம் சொல்கிறாங்க, ஏன்னு சொல்கிறாங்க, கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் சொல்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ரிப்போர்ட்லாம் இன்றைக்கி உலகத்தில் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. ஆண்டவர் உங்களோட வருகையும் அதை டிடெக்ட் பண்ணி சொல்லுது. ஆண்டவர் அந்தப்படிப்பட்ட காலத்தில் வந்துட்டோம். ஆண்டவரே தகப்பனே, எப்போ வேணாலும் இயேசு வரலாம், எப்போ வேணாலும் ஏசப்பா வரலாம்.
இன்றைக்கி சாயங்காலம் கூட வரலாம். இப்போ ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்ப நடந்து போயிட்டுருக்க கூட வரலாம். நீங்கள் சமைச்சிட்டு இருக்க போது கூட வரலாம். சாயங்காலம் ஆராதனை நடக்கும் பொழுதும் வரலாம். இன்னைக்கும் இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், அடுத்த வாரம் இருக்கலாம். ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், இந்த டேட் என்பது நமக்கு இம்பார்ட்டண்ட் அல்ல, நம்முடைய கண்டிஷன் தான் இம்பார்ட்டண்ட். நம்முடைய நிலைமை தான் முக்கியம். எல்லாரும் கொஞ்சம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இயேசு வருகிற நிச்சயம். மனிதனாகிய நாம் கணக்கு போட வேண்டியது நிச்சயம். கணக்கு கொடுக்கும் பொழுது என்னுடைய தலை குனியக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே தகப்பனே, பரிசுத்தம் இல்லாதவங்க கொஞ்சம் ஒப்பு கொடுங்க, அனல் இல்லாதவங்க ஒப்பு கொடுங்க, ஜெபம் இல்லாதவங்க கொஞ்சம் ஒப்பு கொடுங்க, விசுவாசம் இல்லாதவங்க ஒப்பு கொடுங்க, தேவ அன்பை இழந்தவங்க கொஞ்சம் ஒப்பு கொடுங்க. மந்தம் இருதயம் விலகட்டும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இந்த மந்த இருதயம் தான் நம்மளை ஆண்டவருடைய அநேக காரியங்களை தடை செய்கிறது. இந்த மந்த இருதயம் எனக்குள்ளேருந்து போகட்டும் ஆண்டவரே. ஆவியில் அனலாக இருக்க கிருபை செய்யும், விழிப்பா இருக்க கிருபை தாரும். நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மந்தம் நான் பார்க்குற சபையில் இப்போ ஒரு மந்தம் கிரியை செய்கிறது. ஒரு மந்தம் அநேகர் பிடித்து இருக்கிறது. லெத்தார்ஜி, நான் வரப்ப பார்த்துக்கலாம், அப்படி இல்லைங்க. ஆயத்தமாக இருங்க. 5 பேர் கைவிடப்பட்டாங்க, 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அந்த எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க கூட அவன் நல்ல தெளிந்த புத்தியுள்ளனா இருந்தான். He had sufficient oil. He was making his lamp ready and he was kept ready. விளக்கம் எரிந்து கொண்டிருந்தது, போதுமான எண்ணெயும் பாத்திரத்தில் இருந்தது. உணர்வுள்ளவர்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களுக்குள்ள. ஆனா தெளிந்த புத்தி இல்லாதவங்க, லெத்தார்ஜியா இருந்தவங்க, அசதியா இருந்தவங்க சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. they took things granted. வந்தா பார்த்துக்கலாம். மணவன் வராரு, அவங்கள பாத்திரத்தில் என்ன இல்லை, எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லைன்னா விளக்கு எரியாது ஐயா. அபிஷேகம் இல்லைன்னா பரிசுத்தம் இல்லை ஐயா. பரிசுத்தம் இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இல்லைன்னா தேவ ராஜ்யம் இல்லை. அந்த நிலைமைக்கு போக வேண்டாம். எல்லாம் ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஏசப்பா, நீ எத்தனை லட்சம் வச்சிருந்தாலும், எத்தனை கோடி வச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய வீடு வச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும், நம்ம கைவிடப்பட்டா அது போல ஒரு பரிதாபம் எதுவுமே இல்லை. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை ஆண்டவரே சேர்த்து கொள்ளும் ஐயா, என்னை இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. மாம்ச சிந்தை உள்ள இருக்கக்கூடாது, சுய நமக்குள்ள இருக்கக்கூடாது, நமக்குள்ள உலக ஆசை இருக்கக்கூடாது, உலக தேவை ஆனால் உலக ஆசை இருக்கக்கூடாது, பணம் தேவை பண ஆசை இருக்கக்கூடாது. எல்லாம் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நமக்கு திருமண வாழ்க்கை தேவை, ஆனால் அந்த திருமண வாழ்க்கையில் இச்சை இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளுக்குள்ள இச்சை. அந்த பையனை கல்யாணம் பண்ணலாமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா, இவ்வளோ அவ்வளோ நல்லா இருக்காள, இவன் நல்லா இருக்கிறாள், இது பார்த்து பார்த்து கல்யாணம், இச்சையில் கல்யாணம் பண்ணுறது. சொல்லுங்க, இச்சையில் கல்யாணம் பண்ணுறது தேவ சித்தத்தை நிறைவேற்றாது. ஒருத்தன் அன்பா இருக்கிறான், இருதயத்தை கொடுத்துறாதீங்க. என்ன விசாரிக்கிறான், இருதயத்தை கொடுத்துறாதீங்க. அதுவல்ல உன் வாழ்க்கை துணை. உன் வாழ்க்கை துணை என்பது உன்னை காட்டிலும் அதிகமாக ஜெபிச்சு தேவனுடைய வேலையை சபையில் செய்கிறானான்னு பாருங்க. ஒப்பு கொடுங்க, எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரிடத்துல பேசுங்க, பேசுங்க. கமான், ஸ்பீக். மௌனமா இருக்கிறீங்களே, ஒப்பு கொடுக்க மாட்டீங்களா? ஜலப்பிரயாணம் வரும் மட்டும் ஜனங்கள் உணராம இருந்தாங்க. அந்த உணர்வுள்ள இருதயம் இல்லையா? ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைக்காக அழுது புலம்புனது போதும். உங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, தேவ நீதிக்கு ஒப்பு கொடுங்க. தலையில உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்காம இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம். commit your life. கமிட் பண்ணுங்க, ஆண்டவரை கமிட் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்குறீங்களே, ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ முக்கியமான நேரம். கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. சொல்லிட்டு கண்ணை மூடுங்க. ஆமென். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் வாழ்ந்தது என்ன? ஒண்ணுமே இல்லைங்க, நத்திங். ஏமாற்றமோ மன அழுத்தமும் பாரம் தான் மிச்சம். ஆனால் இன்னைக்கு கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே அந்தரங்கத்தில் நான் ஜெபிப்பேன், அந்தரங்கத்தில் உம்மோடு நான் இடைப்படுவேன், நீங்கள் என்னோட இடைப்படுங்க.
அப்பொழுது நான் ஆண்டவரை பிழைப்ப. எல்லா கரங்களை உயர்த்தி அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ராஜா. மகிமை தேவனே மக்கு ஸ்தோத்திரம். மகிமை தேவனே மக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் இடைப்படுவீராக. இந்த வார்த்தை ஆண்டவரே அநேக நன்மைகளையும் மகிமையும் கொண்டு வரட்டும். ஒருவராகிலும் கைவிடப்படக்கூடாது அப்பா. எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய கிருபை தாரும். கர்த்தருடைய ராஜரிகம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.